ஆனால் நான் எப்பவும் கேப்டன் சொல்கிறது தாங்க நான் சொல்வேன். தப்பு செஞ்சால் உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சால் உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அது விளக்கம் என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அதான் நான் சொல்லியிருக்கேனே ஆல்ரெடி. இந்த 5 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் போயிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடந்தால் அதை வரவேற்கிறோம். எதற்காக போனார்ன்றது அவர் தான் விளக்கம் சொல்லணும். அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா கட்சி மேலேயும் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சோதனைக்கு பிறகு என்ன அப்படின்றது மக்களுக்கு தெளிவுபடுத்துறதில்ல. அதனால் சோதனைக்கு பிறகு என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஆனால் நான் எப்பவும் கேப்டன் சொல்கிறது தாங்க நான் சொல்வேன். தப்பு செஞ்சால் உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இடி ரைடு என்பது இது யூஷுவல் ஒன். ஆஃப்டர் தட் என்ன நடக்குதுன்றதையும் கட்டாயம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆமாங்க. அதை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொன்னது தாங்க. பொறுத்திருங்கள், பொறுமை கடலினும் பெரிது. அது ஒன்று தான் நான் இப்போ சொல்கிறேன். எங்கள் மாநாடு ஜனவரி 9ஆம் தேதி நடக்க இருக்கிறது கடலூரில். உங்களுக்கு அன்றைக்கி எல்லாமே தெளிவுபடுத்தப்படும். இல்லை, இப்போ அதிமுக சொன்னது உண்மைதான், தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு உண்மைதான் அப்படின்னு நேரம் வரும்போது நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. இப்போ நேரம் அதுக்கான நேரம் வந்திருக்குது. ஜனவரி 19ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்போ என்ன அதாவது நான் சொல்லிட்டேன்ல, பொறுமை கடலினும் பெரிது. வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் டைம் இருக்குது, பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.